வணக்கம். உங்களுக்காக 2024 யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்று மே 17 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி 4ஆம் தேதி. இன்று சிம்மம் ராசிக்கான மாத பலன்களை பார்க்கலாம். மற்றவர்களின் கருத்துக்கு செவிசாய்க்கும் சிம்ம ராசி நேயர்களே, வைகாசி மாத கிரக நிறைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு குருவும் இணைந்திருக்கிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தொழில் வெற்றி நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் இயங்கும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று யோசிப்பீர்கள். பொருளாதார நிலை உயர்ந்திருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள். வைகாசி 11ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டு வாணிகத்தால் ஆதாயம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு நிறைவு தரும் விதத்தில் நல்ல ஊதியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நடந்து வெற்றி பெற்றதன் விளைவாக பலரும் உங்களை பாராட்டுவார்கள். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பர். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும். வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் தன் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்படும். சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உகந்த நேரம் இது. வைகாசி 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். வைகாசி 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வருமானம் உயரும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக உன்னதமான நிலையை எட்டி பிடிப்பீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு வந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழி பிறக்கும். பெண்களுக்கு வரவு செலவுகள் திருப்தி தரும். வரன்கள் வந்து மகிழ்விக்கும். இம்மாதம் நடராஜ வழிபாடு குதூகலம் வழங்கும். மே 18, 19, 23, 24, 25 மற்றும் ஜூன் 3, 4, 8, 9 ஆகிய தினங்களில் பணவரவு அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். நன்றி, வணக்கம்.